நேசிக்கிற பிதாவே மே துதிக்கிறோம். கர்த்தாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த நாளுக்காக நன்றி. இம்மட்டு எங்களுக்கு தந்த இந்த ஜீவன், இந்த சுகம், இந்த பலன், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உடைய வார்த்தையை கேட்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். நன்றிப்பா. அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, சோதனையில் வெற்றி. சோதனை என்றைக்குமே நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும். சோதனையாக இருக்க நமக்கு அப்படின்ட்டு ஒருவேளை கஷ்டப்படுறீங்களா? ஆனால் அந்த சோதனை தான் உங்களுக்கு சாதனையாகவும் மாறும். உங்களை பெரிய ஆளாக ஆக்குவது சோதனை தான். நீங்கள் அறியப்படவே இல்லாதவர்களாக இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் சோதனை, பலவிதமான கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்களிலே, உலகத்திலே, சமுதாயத்திலே, சபையிலே நீங்கள் அறியப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் நாமத்தை அந்த இடத்துல பெருமைப்படுத்துவார். சோதனையை சகித்து கடந்து வரும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். சோதனையில் என்று வரும்போது அந்த சிக்ஷை, அந்த தண்டனை, அந்த பாடு, அந்த கஷ்டம் அப்படிங்கும்போது கஷ்டம்தான். ஆனால் உலகத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த வாழ்க்கை பிரயாணத்தை தேவன் நம்மோடு இருந்து நம்ம முடிக்கும் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடத்திலே பலவிதமான பரீட்சைகள் நமக்கு வைக்கப்படுகின்றது, சோதனைகள் வைக்கப்படுகின்றது. அது எப்போ எப்படின்னு தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 2-3 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படுகிறீர்கள். அது யாரு மூலமாக, எந்த வடிவத்தில் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எப்பவும் வரலாம், காரணமும் இருக்கலாம், காரணம் இல்லாத சில சோதனைகளும் நமக்கு இருக்கலாம். அது பரீட்சை அப்படின்னு சொல்லலாம், இல்லை அது தண்டனை அப்படின்னு சொல்லலாம், இல்லை தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லலாம், இல்லை தேவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார் அப்படி சொல்லலாம், இல்லை தேவனை அறியக்கூடிய அறிவு நமக்கு கிடைக்கும், இன்னும் நமக்குள்ளே ஒரு மெச்சூர்டாகக்கூடிய தன்மைகள் கிடைக்கும், நமக்குள்ளே அநேக நன்மைகளை அது உருவாக்கும், நமக்குள்ளே ஒரு நல்ல தாழ்மை உண்டாகும். சோதனை வரும் பொழுது நாம் நம்மையே எப்படிப்பட்டவள் என்று அறிந்து கொள்வது இந்த சிறு சிறு கஷ்டங்கள் மூலமாகத்தான். அதிலே பழகினவர்களுக்கு அது சந்தோஷத்தை தரும் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. இப்போ இதில் சொல்கிறாரு, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த ஒரு மேலான விசுவாசத்தின் டெஸ்ட்டு, அந்த பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று நீங்கள் அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்கிறார். அந்த கஷ்டம், அந்த நெருக்கம் உங்களை உருவாக்குகிறது. அது உங்களுக்குள்ளே பொறுமையை உண்டாக்குகிறது. நாம் அறியாமலே நாம் தாழ்மை என்ற அந்த ஒரு கனி, அந்த கனிக்குள்ளே நம்ம தள்ளப்படுகிறோம். நம்மளுடைய பெருமை என்பது, அந்த மனமேட்டிமை, அகந்தை, யாரையும் மதிக்காத சில தன்மைகள், அது இயற்கையிலேயே மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய காரியம்தான். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் எடுத்து போட்டு நல்ல ஒரு சமாதானத்தையும் மனப்பக்குவத்தையும் பிறரை புரிந்து கொள்ளுதலையும் தேவனை அறிகிற அறிவையும் நமக்கு அது கொடுக்கும். அதனால தான் யாக்கோபு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன்னா வேற எதையும் கையாள முடியாது. நம்மளை மாற்றுவதற்கு எதையுமே கையாள முடியாமல் தேவன் இந்த சிட்சையை நம்மளிலே கையாளுகிறார், இந்த சோதனையை நம்மளிலே கையாளுகிறார். இதற்கு மனிதன் ஏற்றுக்கொண்டு மாறி விடுகின்றார். 20 வருஷத்துக்கு முன்னால் டிவியில் அந்த அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இன்றைக்கு ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரனாக இருக்கின்றேன்,
நிறைய பேர் அவங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு போவாங்க. இன்றைக்கி அவங்க இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. ஆர் ஸ்டான்லி அவங்க பேர். அருட்பணி இயக்கம் என்ற ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்குமே அவங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு போவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையிலே நான் அநேக சோதனைகளை சந்தித்தேன், அநேக தோல்விகளை கண்டேன். நான் நிறையா தோல்வியை கண்டதுனால தான் நான் இன்றைக்கி தேவனுடைய நாம மகிமைக்காக அவருடைய வார்த்தைகளை தெளிவாக பிரித்து எடுத்து சொல்லக்கூடிய மனிதனாக தேவன் என்னை மாற்றினருக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையின் தோல்வி. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சாமா. ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போது அவருக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆர் ஸ்டான்லியா அவங்க ஒல்லியாக தானே இருப்பாங்க, அவங்க நல்ல ஹைட்டாக இருப்பாங்களே, அவங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொன்னாங்களாமா. ஆனால் தேவன் அந்த வாழ்க்கையில் அந்த சோதனை மூலமாக அவர்கள் கடந்து அவர்கள் மீண்டுமாக நல்ல ஒரு சுகத்தோடு வந்த பிறகு இனிமே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கின்றார்கள் பிறருக்கு. அப்போ தான் அந்த செய்தியில் நான் அப்படி கேட்டேன். அநேக தோல்விகளை நான் கண்டதினால் இயேசுவையை நான் அதிகமாக அறிந்து கொண்டேன், அப்படியே வல்லமை அறிந்து கொண்டேன். இன்றைக்கு அநேகருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா? விடுதலையே இனிமே இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் விடக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். நாம் அதுக்கு முதலாவது செய்ய வேண்டியது, நீங்கள் பலவிதமான சோதனைகள் வரும் பொழுது முதலாவது செய்யக்கூடியது பாவ மன்னிப்பு தான். அந்த முதல் வேலையை நாம் முடித்து விட வேண்டும். எந்த உபத்திரமாக இருக்கட்டும், எந்த கஷ்டமாக இருக்கட்டும், அதை பொறுமையோடு சகிக்கும்போது நீங்கள் பாவ மன்னிப்புக்குள்ளாக வந்துவிட வேண்டும். இந்த கஷ்டம் அது ஒருவேளை ஒரு பண நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை ஒரு நிந்தைகள் அவமானங்கள், இல்லை பிள்ளைகளால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, இல்லை சரீரத்தில் ஒரு வியாதி, இல்லை பண கஷ்டங்கள், ஏதோ மற்றவங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். செய்வன விழி சூனியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காரியம் ஒருவேளை சத்ருவினால் நீங்கள் நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டதான காரியம் இருந்தாலும், இவை எல்லாவற்றிற்கும் முதலாவது நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன, முதல் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பை ஆண்டவரிடத்திலே பொறுமையோடு அமர்ந்து கேட்க வேண்டும். இவ்வளோ பெரிதான இந்த கஷ்டத்தை நான் சந்திப்பதற்கு எனக்கு காரணம் என்னுடைய தவறா? நாம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களிலே நாம் செய்து கொண்டு இருக்கின்றோமா? ஆண்டவருடைய பிள்ளையாக வந்த பிறகும் நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருகின்றன, செய்து விடுகின்றார்கள். அதை தேவன் தான் மன்னிக்க வேண்டும். அதற்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். கஷ்டத்தோடே நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை கடந்து வரும் பொழுது கானான் பயணத்திலே அநேக தவறுகளை அவர்கள் செய்தார்கள். நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு இனிய நாட்டுக்கு போய்கொண்டு இருக்கின்றோம். 40 ஆண்டுகள் கஷ்டம்தான். ஏன் அந்த 40 ஆண்டுகள் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னா, அவங்களுடைய முறுமுறுப்பு, அந்த ஜனங்களுடைய கோபங்கள், அவங்க ரொம்ப சண்டை செய்கிறவங்களாக இருந்தாங்க. நானும் நினைப்பேன், அந்த வனாந்திரத்தில் யாருக்குமே எந்த ஃப்ளாட்டு கிடையாது, பில்டிங் கிடையாது, காம்ப்ளெக்ஸு கிடையாது, கடை கிடையாது, ஜவுளி கடை கிடையாது, மெடிக்கல் கிடையாது, என்ன எந்த ஒரு காரியமும் இல்லை. வெறுமையான இடம். காலையும் உங்களுக்கு டெய்லி பிரெட்டு கொடுக்கப்படுகிறது, உணவு, அதை சாப்பிட வேண்டியது தான். எல்லாரும் குடும்பமாக சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், இன்பமாக தூங்க வேண்டும். தூக்க மாத்திரைலாம் போட வேண்டாம். ப்ரெஷர்லாம் யாருக்கும் கிடையாது, ப்ரெஷர் மாத்திரை போடுறதுக்கு. கெட்ட கொழுப்பு கிடையாது, கொழுப்பு இறங்குறதுக்கு மாத்திரை போட. தலைவலி மண்டக்குத்துலாம் எதுவுமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்திற்கு வந்த எந்த வியாதியும் உனக்கு வராது, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
40 ஆண்டுகள் நடைப்பிரயாணம். இதுக்கடையில் ரெவிதீமில் 38 ஆண்டுகள் ஒரே இடத்துல தங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேலை செய்யணும், வெட்டி செய்யணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், படிக்கணும், நீங்கள் ஒர்க் பண்ணணும், எதுவுமே இல்லை. ரொம்ப ஆண்டவரை போற்றி புகழ்ந்து எகிப்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி தேவன் நம்மை அருமையாக வைத்திருக்கிறார் என்ற ஒரு ஆனந்த களிப்போடு பண்ண வேண்டிய பிரயாணத்தில் அவர்களுக்குள்ளே, அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே மாமிசத்தினுடைய கிரியை இடைப்பட்டது. மாமிசத்தினுடைய காரியம், சுயம், நான் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே ஏற்பட்டதுனால மோசேயை எதிர்த்தார்கள், தேவனையே குறை சொன்னார்கள், எல்லாரையும் முறுமுறுத்தாங்க. அதனால் அவங்க அழிக்கப்பட்டாங்க. அந்த சிற்சையில் அநேகர் தோற்று போனார்கள். இன்றைக்கி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த விதமான அவங்கள மாதிரி உணவே இல்லாமல் 2 அடித்து வாழ்ந்தது போல உள்ள வாழ்க்கை அல்ல. சுகமான வாழ்க்கை, எத்தனை தலையணை வச்சு தூங்குகிற வாழ்க்கை, எத்தனை ஏசியில் நம்ம சொகுசான ஒரு வாழ்க்கை, வித்தியாசமான உணவுகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஏன் கஷ்டம் வருது, ஏன் நோய் வருது, எதனால் டென்ஷன் ஆகுறீங்க, எதனால் பிரச்சனை, எதுக்கு மற்றவங்களுடைய காரியங்களுக்கு ஆசைப்படணும், ஏன் மற்றவங்களை எதிர்க்கணும், எதிர்த்து நீக்கணும், ஏன் நம்ம வாழ்க்கையில் 2 முகத்தை காட்டணும், ஒரே முகம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பொறுமையோடு நமக்கு வருகிற காரியங்களை சகிக்க பாவ மன்னிப்பு என்ற முதல் உதவி, அதான் உங்களுக்கு முதல் உதவி. அதை நீங்கள் செய்துட்டீங்கன்னா உடனே ரிலீஃப் ஆகிடும். பாவம் மன்னிப்பை கேட்க வேண்டும், பாவம் இருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசித்து முன்னேறி கடந்து செல்ல வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள், நம்மை சிலர் அற்பமாக நினைப்பாங்க, நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க, நம்மளை ஏனே கேட்க மாட்டாங்க. பெற்ற பிள்ளைகள் கூட தாயை தகப்பனை அன்பாக கவனிக்கிற காலங்கள் இல்லாத ஒரு காலங்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், தாய் தகப்பனை அன்பு செலுத்தி அவர்களோடு மகிழ முடியாத ஒரு காலத்திலே வாழ்கிறார்கள். அவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க பெரிய ஆளாக ஆகிடுறாங்க. அதுக்கு முன்னால் தாய்க்கும் தகப்பனுக்கும் குழந்தை தான். ஆனால் திருமணமான பின்பு அவர்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் மாற்றப்படும் பொழுது பெற்றோருக்கு அது தண்டனையாக காணப்படுகிறது. அதிலே எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சோதனையை நீ சகித்து நீ பாக்கியவான் என்ற கேட்டகரிக்கு வந்துவிட வேண்டும். பிள்ளைகள் ஏனென்று கேட்கவில்லை என்றாலும் கவலைப்படக்கூடாது. எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு இயேசு இருக்கிறார். அப்படி வரும்போது அவன் உத்தமன் என்று விளங்குகிறான். எல்லா சோதனையின், சிற்சையின், தண்டனையின் சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால், இவன் உத்தமனாக இருக்க வேண்டும், இவன் முறுமுறுக்க வேண்டாம், கடவுளை குறைய சொல்லிடக்கூடாது, மனிதர்களிடத்திலே போய் சண்டை போட்டுறக்கூடாது, எரிச்சல் அடைந்திடக்கூடாது, மனைவியை திட்டக்கூடாது, சாபம் சொல்லக்கூடாது, கணவனை சாபம் சொல்லக்கூடாது, கணவன் மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை, சகோதர சகோதரிகளை சாபம் சொல்லக்கூடாது. அப்படியானால் தான் நீங்கள் இந்த சோதனையின் மத்தியிலே உத்தமன் பாக்கியவான் என்ற பெயரை அடைய முடியும். சோதனையை சகிக்கிற மனுஷன் உத்தமன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் ஜீவ கிரீடம். என்றென்றைக்கு மாறாத அந்த கிரீடத்தை நமக்கு தேவன் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் நமக்கு உள்ள வருகிற சோதனைகளை, தண்டனைகளை, வாரங்களை, பிரச்சனைகளை நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி அப்படியே சமூகத்திலே காத்திருந்து உபவாசம் எடுத்து நீங்கள் ஊக்கத்தோடு தாகத்தோடு ஜெபித்து கொண்டே இருந்தால் தேவன் அதிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து அந்த ஜீவ கிரீடத்தை தருவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அடுத்து உங்களுக்கு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம்.
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அருமையான ஒரு வார்த்தை. அன்பு நிறைந்த தேவன், இரக்கம் உள்ள கருணை உள்ள தேவன் சொல்றாரு, உங்களுக்கு மனுஷனுக்கு நேரிடக்கூடிய சோதனை தான் உங்களுக்கு நேரிட்டு இருக்கிறது. அதை விட மிஞ்சின சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஒரு மனிதனுக்கு அவன் மனதை மாற்ற, அவனை பக்குவப்படுத்த, அவனை ஆசீர்வதிக்க, அவனை உயர்த்த, அவன் இந்த பூமியிலே பேரும் புகழுமாக வாழ, தேவனையும் எப்படி வல்லமை உள்ளவர், சக்தி நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர் என்பதை கண்டுகொள்ள, பாவங்கள் மன்னிக்கப்பட, சாபங்கள் நீக்கப்படுவதற்கு இந்த சோதனை நேரிடுகிறதை அல்லாமல் வேறல்ல. மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனை தான் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஏனென்றால் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நீ அக்கினி போன்ற சோதனை வந்தாலும், தண்ணீர் போன்ற சோதனைகள் வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். அவர் நம்ம திராணிக்கு மேலாக, நம்முடைய சக்திக்கு மேலாக, அது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை சக்திக்கு மேலாக அதுக்கு இடம் கொடாமல் அதிலே நம்ம தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்கக்கூடிய தேவர். அது எப்படியாவது அதில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு ஏசவா ட்ரை பண்ணுவாங்க, முயற்சி செய்கிறாங்க. நாம் அதில் அவரோடு கூட ஒத்து உழைக்க வேண்டும். அதற்கு பாவ மன்னிப்பு, தவறு செய்யவும் கூடாது. நம்ம நல்ல பிள்ளைகள் என்ற பெயரை எடுக்க வேண்டும். எல்லாருக்கும் பிரியமானவர்களாக வாழ வேண்டும். தேவனுக்கு ஏற்றவர்களாக ஜீவிக்க வேண்டும். கற்பனைகளை மீறக்கூடாது. கட்டளைகள் பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். ஆலயம் செல்ல வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் குடி அடிமையாக கூடாது. சிகரெட்டு ஊதவே கூடாது. சிகரெட்டு ஊதுகிற கையும் குடிக்கிற கையையும் கர்த்தர் எப்படி பிடிப்பார்? வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறார். அப்போ நீங்கள் சிகரெட்டு ஊதுகிற கை, வெத்தலைவாக்கு போடுகிற கை, உதட்டில் பாக்குகளை வைக்கிறீர்கள், இதையெல்லாம் நீங்கள் குடிக்கிறீர்கள். இதையெல்லாம் செய்யும்போது இந்த அசுத்தமான தேவனுக்கு பிடிக்காத பிசாசினுடைய இந்த காரியங்கள் அதை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கரங்களை தேவன் எப்படி பிடிக்க முடியும்? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்னால் அதன்படி அவர் கரங்களோடு நம்ம கரங்களை இணைக்க வேண்டும் அல்லவா? நீ களவு செய்கிறீர்கள், எப்படி நம்முடைய களவாங்கிற கையை கர்த்தர் பிடிக்க முடியும்? நம்முடைய பிரமாணங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணங்களின்படி வாழ்வதற்கு இப்படி ஒரு ஸ்கூலில் ரூல்ஸ் இருக்குது, ஒரு காலேஜில் ரூல்ஸ் இருக்குது, ஆஃபீஸில், ஒரு பேங்கில், எல்லா இடத்துலையுமே சட்டங்கள் இருக்கிறது. அதே போல் நாமும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை உனக்கு நான் உண்டாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனையிலே தவழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? தண்டனையினாலே மனமடிந்து இருக்கிறீர்களா? பிரச்சனைகளிலே சிக்குண்டு கிடக்கிறீர்களா? எதுக்கு வாழ்கிறோம், ஏன் இருக்கோம் நினைக்காதீங்க. இந்த ஒரு பாவ மன்னிப்பை கேளுங்க. இனிமேல் தவறு செய்யக்கூடாது. பிறருடைய எதுக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது. பிறரை கோல் சொல்லி திரியக்கூடாது. உண்மையாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலையும் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். சகோதர சகோதரிகளிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். குற்றங்களை மறக்க வேண்டும். தேவனையே சார்ந்து இருக்க வேண்டும். அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அந்த சோதனையில் இருந்து நம்ம ரிலீஃப் ஆக்குவார், சமாதானம் தருவார். நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், எடுத்தாலும் அதுக்கு தேவன் கிருபை செய்யணும். அந்த மருந்து மாத்திரைகள் நமக்கு வேலை செய்யணும்னா அதுக்கும் அவருடைய கிருபை இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறதுனால அந்த மருந்து மாத்திரைக்கு கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது, வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, திராணிக்கு மேலாக சோதிக்கவே மாட்டாங்க.
ஆண்டவரை நம்புங்க, உண்மையுள்ளவர் அவர். உண்மையில தேவனை நம்புங்க. அப்படியே முகத்தை நோக்கி பாருங்க. இருதயத்தில் மெய் சமாதானம் தந்து நீதியின் பாதையில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பார். உங்கள் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் பிள்ளைகளுக்காக எந்த காரியமாக இருக்கட்டும், பொருளாதாரம் எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய இயேசுவால முடியும். பாடுகள், கஷ்டங்கள் நம்மை உருவாக்குகிறது. சோதனை, பாடு, கஷ்டங்கள் நமக்கு கர்த்தரை அறிகிற அறிவை தரும். ரெண்டாவது, நம்ம மெச்சூர்டு இல்லாமல் மனமேட்டுமையில், அகந்தையில், யாரையும் கோபமாக பேசக்கூடியவங்களாக இருந்தால் இந்த சோதனை என்பது, இந்த தண்டனை என்பது, இந்த சிற்றை என்பது நம்மை மாற்றும். அதுக்கு தான் பலவிதமான சோதனைகளில் நாம் அகப்படும்போது நாம் மாறுகிறோம். நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவார். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். அக்கினியில் கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துகிறீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றீர். பலவித சோதனையால் நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா, ஆனால் எங்களை பொன்னாக விளங்கச் செய்தீர். எங்களை புது மனிதனாய் மாற்றி விடுகிறார். சோதனை நிமித்தமாக நாம் புதிதாக்க படுகின்றோம். போக்கையை உண்டாக்குவார். நாம் முதலாவது இந்த சோதனையிலிருந்து வெளியே வருவதற்கு நல்ல ஒரு பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். இனிமேல் தவறுகளை செய்யக்கூடாது என்று கேட்க வேண்டும். தேவன் நம்மை தொடும் வரை தாகத்தோடு தேவனுடைய முகத்தையே பார்க்க வேண்டும். இந்த சோதனை எனக்கு மிக கடினமாக இருக்கின்றது இறைவா, இறைவா நீர் என்னை கண்ணோக்கி பாரும். இந்த பண கஷ்டத்தில் இருந்து நான் வெளியே வருவதற்கு எனக்கு உதவி செய்யும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும், கடவுளை தேட வேண்டும். அப்படியான காரியத்தை நாம் செய்வதற்காக ஆண்டவர் நம்மை தொடு வரைக்கும் அந்த சோதனையிலே, அந்த கஷ்டத்திலே அவர் என்னை மாற்றுகிறார், என் பிள்ளைகளை மாற்றுகிறார், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், எங்களை பொன்னாக மாற்றுகிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நம்மளை அறியாமலே நமக்குள்ள செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். தாகத்தோடு அவர் முகத்தை பார்க்க வேண்டும். ஒருவேளை ரொம்ப பயத்தில் இருக்கீங்களா, ரொம்ப கவலை வந்துட்டா, பிரேயர் தான், ஜெபத்தை நாம் கூட்ட வேண்டும். அப்பொழுது நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். தேவனை அறிகிற அறிவும் நமக்கு கிடைக்கும். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி அந்த சோதனையிலே நமக்கு கர்த்தர் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியவராக இருக்கின்றார். நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும்போது நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் என் வீட்டில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் ரொம்ப எலி தொந்தரவாக இருந்தது. நானும் ஒரு நாள் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது நிறைய சின்ன பிறந்த பூனை குட்டிகள் ரோட்டில் கிராஸ் பண்ணிச்சு. அதில் ஒரே ஒரு குட்டியை, அழகான ஒரு குட்டியை நான் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து மடியில் போட்டு கொண்டு வந்தேன். கொண்டு வந்து வீட்டில் வந்து பால் வாங்கி, இங்கு பில்லர் இருக்கலாம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு இங்கு எடுப்பாங்கள பில்லர்,
அந்த பில்லர் ஒன்று வாங்கி இதை மடியில் போட்டு இந்த பாலை இதுக்கு ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இப்படி தான் அதை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் தான் வளர்ந்துச்சு, 3 மாதம் கூட இருக்காது. ஒரு நாள் நான் மீன் வாங்கி கழுவி கீழே வச்சுட்டு வெளியே தண்ணியை கொட்ட போயிட்டேன். நான் வந்து பார்க்கும்போது நான் 5 மீன்கள் வச்சுருந்தேன், அதில் 4 இருக்கு, ஒரு மீனை காணும். என்ன இவ்வளோ நேரத்துக்குள்ளே ஒரு மீனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுகிறேன். நம்ம வெளியே தான் தண்ணியில் கொட்டிட்டோமோ அப்படின்னு நினைக்கும் போது மீனை சவைக்கிற சத்தம் கேட்குது. தேடுன என்ன அப்படின்னா இந்த பூனை தான், இந்த குட்டி பூனை. இங்க்பில்லரால் பால் குடித்து கொண்டிருந்த இந்த குட்டி பூனை அந்த இவ்வளோ பெரிய மீன் ஒரே மீனை எடுத்து சவைச்சிட்டு இருக்கு. அது தலையெல்லாம் சவைச்சு இப்போ அது கழுத்துக்கு கீழே வந்துட்டு வயிறு பகுதிக்கு வந்துட்டு இன்னும் இவ்வளோ தான் மீன் இருக்குது. அவ்வளோ மீனையும் இந்த பூனை சாப்பிட்டுட்டு நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அதை கீழே போடு, ஏன்னா முள் இருக்குல்ல, பெரிய முள் இருக்குது, சின்ன குட்டி பூனை. அதனால் இது பால் குடிச்சிட்டு இருக்கு, இவ்வளோ நாள் பால் தான், சோறு கூட வைக்கல. ஆனால் இது முள் எதுவும் பிரச்சனை ஆயிருமா அப்படின்னு நான் அந்த பூனையை எடுத்து கம்பை எடுத்து அடிக்க பூனை மீனை கீழே விடவே இல்லை. ஆனால் வாயிலிருந்து ரத்தம் அப்படியே வடிது அந்த பூனை வாயிலிருந்து. நான் அடிக்கும்போது அப்படியாவது கீழே விட்டுரும், முள் வந்து சிக்கிடக்கூடாதுன்ட்டு செய்தேன். ஆனால் அந்த பூனை அதை விடவே இல்லை, கடைசி வரைக்கும் இவ்வளோ பெரிய அந்த ஒரே மீனை அந்த பூனை சாப்பிட்டுட்டு. இப்போ நான் நினச்சேன், நான் தான் இதை பால் கொடுத்து தான் இன்னும் அநேக மாதங்கள் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது உள்ளுக்குள்ளே வளர்ந்து கொண்டு தான் இருந்திருக்கின்றது, அதுக்கு ஒரு சக்தி பிறந்து தான் இருந்திருக்கின்றது. இவ்வளோ பெரிய மீனை சாப்பிடக்கூடிய பற்கள் அதற்கு உருவாகி கொண்டு தான் இருந்திருக்கின்றது. இன்றைக்கு கூட நீங்கள் இப்படிப்பட்டதான கஷ்டங்கள் நெருக்கங்களில் இருக்கிற நீங்கள் உள்ளுக்குள்ளாக நீங்கள் வளர்ந்து தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் பாவம் போல இருக்காதீங்க, அப்ராணி போல இருக்காதீங்க, இதில் சோர்ந்து போகாதீங்க, மனமடி வாங்காதீங்க. ஒவ்வொரு சோதனைகளை நாம் சந்திக்கும் போது, ஒவ்வொரு பாடுகளை சந்திக்கும் போது நீங்கள் உருவாக்கப்படுகின்றீர்கள். உங்களுடைய இருதயம் மெச்சூர்டாகுது, பக்குவப்படுகிறது. எதனாலும் தாங்க, சகிக்க, கர்த்தரை விசுவாசிக்க, நம்பக்கூடிய சக்தியை பெறுகிறது. இன்னும் ஒரு பெரிய காரியம், தேவன் உங்களை உயர்த்துவார். யோபுவை உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார், தானியேலை உயர்த்தினார், பவுலை எவ்வளவு பெரிய ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படி செய்தார். இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆபிரகாம் எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கை விரட்டி அடித்தாங்க. ஆனாலும் கர்த்தர் கடைசியில் அவங்களெல்லாம் தனிமைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ரெகோபாத்து உண்டாயி அவங்களை ஆசீர்வதித்தார். எசேக்கு சித்தனா முடியும் ரெகோபாத் தொடங்கும். சோதனை கண்டு தவள வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். பாவமன்னிப்பை கேட்க வேண்டும், தேவனையே பார்க்க வேண்டும், அவர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை நம்ப வேண்டும். இந்த சோதனையில் இது அக்கினியாக இருந்தாலும், தண்ணியாக இருந்தாலும், நிந்தையலாக இருந்தாலும், அவமானமாக இருந்தாலும், இதில் இருந்து என் தேவன் என்னை வெளியே கொண்டு வந்து என்னை உயர்த்துவார். சோதனை, நெருக்கங்கள், பாடுகள் உங்களை உயர்த்துவதற்கே தவிர வேற ஒன்றுக்கும் அல்ல. நீங்கள் பரீட்சைக்கு நின்று அந்த கஷ்டத்தில் நின்று எதிர்த்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். எடுக்க தேவன் உதவி செய்வார். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசப்பா உங்களோடு இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கற்றுக்கிடுவார். நேசிக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சோதனையில் கஷ்டப்படுற மக்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து நீங்கள் உண்மையுள்ளவர் என்று ஆண்டவரே அவர்கள் கண்டுகொண்டு அவர்கள் இன்னும் பரிசுத்தமாகி மேன்மையை அடைய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றிப்பா. நம்முடைய இந்த செய்தி கேட்கின்ற ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.